வெல்கம் டு KrishVas. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டரான நெல்லிக்காயை வச்சு செய்யக்கூடிய நெல்லிக்காய் இஞ்சி ரசம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நெல்லிக்காயை வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதில் இன்றைக்கி முக்கியமாக இந்த ரசம் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் ரசத்துக்கு ஒரு கடாயில் ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். ஆஸ் யூஷுவல் ஒரு தாளிப்பு தான் தாளிச்சுக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, ரெண்டு வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தூக்கலாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இது கூடவே சின்ன அரைநெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஒட்ட கரைச்சிட்டு அது கூடவே ஒரே ஒரு பெரிய தக்காளி பழத்தையும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரசத்துக்கு நிறைய புளித்தண்ணி தேவைப்படாது. புளியோட அளவை குறைச்சிக்கோங்க. நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் விடப்படுறதுனால நீங்கள் புளியோட அளவை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த ரசத்துக்கு தேவையான மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த 3 பெரிய நெல்லிக்காயோடைய சதைப்பகுதி மட்டும் எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காயோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா ஒட்ட அரைச்ச ஜூஸை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸையும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான தண்ணி அளவை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்த பிறகு புளிவாட போக ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டுடுங்க. நிறைய நேரம் கொதிக்க வேண்டாம், பட் ஒரு கொதி மட்டும் புளிவாட போக கொதிச்சா போதும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் இது கூடவே வேக வச்ச துவரம்பருப்பு தண்ணியும் நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். பருப்பு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு பருப்பு தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்க போகிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே ரசப்பொடி எப்படி பண்ணுன்றதை கொடுத்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்க்கலாம். ஸோ பருப்பு தண்ணி, ரசப்பொடி இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம். எக்காரணத்தை கொண்டும் பருப்பு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ரசம் கொதிக்கக்கூடாது. அதனால் கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் வச்சு அதை அப்படியே நுரைச்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நுரைச்சி வந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம இது கூட கொத்தமல்லி தலையை மட்டும் சேர்த்துக்கிட்டு அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. வீடே மணக்க இருக்கக்கூடிய அருமையான ஆரோக்கியமான சுவையும் சத்தும் நிறைஞ்ச நெல்லிக்காய் இஞ்சி ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல கொட்டுற மழையில் சுட சுட சாதத்தில் இந்த ரசம் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் தாங்க இருக்கும். நல்ல அருமையான ஆரோக்கியமான நெல்லிக்காய் ரசம் சூப்பராக ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Thanks for watching the recipe. Like, share and subscribe the KrishVas kitchen.